Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனோட ப்ரிவியூ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. பொதுவாகவே வேட்டையன் படத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த ஹைப் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா ஜெய்பீம் அப்படின்ற மாதிரியான ஒரு படம் எடுத்திருந்தாரு. அது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு கருத்தியலான ஒரு படமாக இருந்தது. அதில் எந்த ஒரு ஆக்ஷனுமே இருக்காது, கமர்ஷியல் மசாலா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது. அதற்கு முன்னாடி கூட்டத்தில் ஒருத்தன் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருந்தார் டிஜே ஞானவேல் அவர்கள். அந்த படமுமே வந்துட்டு ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியாக இருக்கும். அதுலேயுமே வந்துட்டு ஒரு மெசேஜ் இருந்துச்சு. அதனால இவர் எப்படி வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள், அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, எந்த அளவுக்கு மாசா வச்சிருக்க போறாரு படத்துல சீன்ஸ் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த வேட்டையன் ப்ரிவியூ எல்லா கருத்தையுமே அப்படியே மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ப்ரிவியூவோட ஸ்டார்டிங்லேயே இந்த படம் இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போகுது அப்படிங்கிறத ரொம்பவே தெள்ள தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது என்கவுண்டர். இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ண போகுது இந்த ஒரு படம் அப்படிங்கிறத ரொம்பவே அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு விஷயத்தை, அதாவது என்கவுண்டருக்கு இந்த சைடு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இந்த ரெண்டு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போறது யாரு இதுக்கு சப்போர்ட்டா நிக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா. அதனால என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா ரஜினிகாந்த் அவர்களும் என்கவுண்டருக்கு அகைன்ஸ்டா அதை பேசக்கூடியதா அமிதாப் பச்சன் அவர்களுமே நடிச்சிருக்காங்க. ரொம்பவே அழகான ஒரு காஸ்டிங் அப்படிங்கிறதையுமே நம்ம அழகா பார்க்க முடியுது. இதற்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் படம் வந்தாதான் நமக்கு தெரியும். பட் இந்த ப்ரிவியூல அவங்க சொல்ல நினைச்ச விஷயங்கள் இந்த ஒரு விஷயம் தான். என்கவுண்டர் இஸ் குட் ஆர் பேட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். இதற்கு ஒரு பக்க தெளிவு மட்டும் இந்த ப்ரிவியூலயே சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம ரஜினி அவர்களோட வாயிலேயே வர ஒரு டைலாக். என்கவுண்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை மட்டும் இல்ல, இந்த மாதிரியான தப்பு இன்னுமே நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களே அந்த டைலாக் டெலிவர் பண்றாரு. சோ என்கவுண்டர் பண்ணாதான் ஹீரோயிசமா அப்படின்னு ஒரு கேள்வியுமே இந்த பக்கம் அமிதாப் பச்சன் அவர்கள்ட்ட இருந்து வர மாதிரியான ஒரு கேள்வியா வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ண போறாரு டிஜே ஞானவேல் அவர்கள் இந்த வேட்டையன் படத்தின் மூலமா. இதை பார்க்கும் போதே நமக்கு முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கை ஏற்படுது இந்த வேட்டையன் படத்து மேல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் உள்ள கண்டிப்பா முழுக்க முழுக்க ஆக்ஷனும், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற ஆக்ஷனும் வைக்க முடியும். அதே சமயம் ஜெய்பீம் மாதிரியான ஒரு படத்தை எடுத்த டிஜே ஞானவேல் அவர்கள்ட்ட இருந்து வருகின்ற ஒரு நல்ல சப்ஜெக்டாவும் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த ப்ரிவியூ ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ப்ரிவியூல இருக்க கருத்தை தாண்டி இந்த ப்ரிவியூல இருக்க சில ஆடான திங்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. அது எனக்குமே வந்துட்டு சில விஷயங்களை ஒத்துப்போச்சு. அதாவது அமிதாப் பச்சன் அவர்களுக்கு பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய வாய்ஸ் சூட் ஆகுதா? ஏன்னா அமிதாப் பச்சன் அவர்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு வேற ஒரு வாய்ஸ்ல தான் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். அதாவது தமிழ்ல வந்துட்டு அந்த குரோர்பட்டி எல்லாம் இங்க டப் பண்ணி போட்டிருக்கும் போது அவருக்கு வந்து வேற ஒரு வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸ்லயே நம்ம ஃபிக்ஸ் ஆயிருப்போம். பட் இப்போ அந்த வாய்ஸை மாற்றி பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய வாய்ஸை கொடுத்திருக்காங்களே, அது வந்து மேட்ச் ஆகுதா, கொஞ்சம் ஆடா தெரியுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் கண்டிப்பா ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கத்தானே செய்யும். அதையும் நிறைய பேர் பார்க்கத்தானே செய்வாங்க, நோட் பண்ணதானே செய்வாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்க இந்த விஷயத்தை கடந்து வந்துட்டோம். தென் இந்த ப்ரிவியூவை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது, நீங்க இந்த வேட்டையன் படத்துல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மேலும் இது போன்ற சினிமா சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைத்து வைத்துக் கொள்ளுங்கள். Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.